சவுதி மேலே எந்த தப்பும் இல்லை. சவுதி மேலே தப்பே கிடையாது. அவங்களால எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இஸ்லாத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை விட அதிகமாக சவுதி அரசு மீது தான் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்குறோம். ப்ரைவேட்டில் வர்றதுக்கு பாருங்கள், ஹஜ்ஜு கமிட்டியில் வர்றது இன்ஷால்லாம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு ஹஜ்ஜு கமிட்டியில் வாங்க. ஏன்னா இது மக்காவை பேஸ் பண்ணி தான் சவுதிங்கிற ஒரு நாடு வந்து இந்த உலகம் முழுவதும் அறியப்படுது. அப்போது அவங்க டெவலப் பண்ணுறப்ப மக்காவை வச்சு தான் டெவலப் பண்ண போகிறாங்க. அப்போ அது ஹராமா அந்த மாதிரி தான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு விஷயம். இப்போ இந்த தடவை வந்து அதிகமான வெப்பத்தில் அதிகமான இறந்துருக்காங்க. இது மூலமாக சில பேருக்கு அந்த அச்சங்கள் வரும். வெயிலோட கொடுமையை விடுங்க. சந்தா போகிற இடம்லாம் மாற்றி இங்கே இல்லை அங்கே மக்காவுக்கு புனித யாத்திரைக்காக யார் போனாலும் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்திருப்போம். அவங்க ஃபேமிலியை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு லக்ஸரி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி காசு கொடுங்க, ட்ராவல் பண்ண காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. தெரியாதவங்க பணம் கொடுத்துருவாங்க. அப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஆட்கள் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தமிழ்னு சொன்னால் போதும். அங்கேயும் தமிழ் தான் நம்மளை காப்பாற்று. இப்போ அந்த மக்கள் அதிகமாக வந்து விசால வந்துடுறாங்களா, அந்த கூட்டமும் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணம். அந்த கூட்டம் தான் உயிரிழப்பே அதிகம். இஸ்லாமியர்கள் வந்து புனித ஹஜ் யாத்திரையில் மரணிக்கிறதுங்கிறது வந்து விரும்புகிறாங்களா அதிகமாக? நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹராம் ஹஜ் சர்வீஸ் உடைய சிராஜுதீன் யூசுஃபி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சவுதியே வந்து இந்த 2024 மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. தொடர்ந்து மரணங்கள் நிறைய செய்திகள் வருது. குறிப்பாக அந்த சவுதியில் ஹஜ்ஜில் ஏன் இந்த வருடம் மட்டும் இத்தனை மரணங்கள் நிகழ காரணம் என்ன? நம்ம கேள்விப்பட்ட மாதிரி வெப்பநிலையுடைய தாக்கம் தான். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான செல்சியஸ் கூடி மக்கள் அதில் அதிகமாக நடந்து வயசானவர்கள் அதிகமாக இறந்து போயிருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இயற்கையான மரணம் தான். வெப்ப தாக்கத்தில் அதிகமான நடந்து மக்களுடைய எனர்ஜி இல்லாமல் வயசானவங்க அதை தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த உலக நாடுகளில் வந்து இந்த மரணம் குறித்து தொடர்ந்து ஒரு வாரம் செய்திகள் நிறையா வந்துட்டு இருந்துச்சு இந்த பக்ரீத்தை ஒட்டி. குறிப்பாக ஆங்கில பத்திரிகையில், ஆங்கில ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, சவுதி அரசுடைய நிர்வாக சீர்கேடு தான் இதற்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் கட்டுரைகள்லாம் வருது. சவுதி அரசு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கே எப்படி பண்ணுவாங்க வருடம்? நம்ம பொதுவாக அந்த அரசை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே பாதுகாத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். பட் அங்கே இருக்கும் போது எங்களுக்கு தெரியும் அவ்வளோ உதவி செய்யும் அந்த கவர்மெண்ட். அத்தனை ஃபோர்ஸ்க்கு, அத்தனை மிலிட்ரி ஃபோர்ஸ்களை, அத்தனை மெடிக்கல் கேம்புகளை அங்கே வச்சுருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்கிறதுக்குனே அந்த மந்த் இருக்குது. அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்கு. ஆனால் சவுதி மேலே எந்த தப்பும் இல்லை. சவுதி மேலே தப்பே கிடையாது. அவங்களால எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சவுதி அரசு மேலே? ஏன்னா சிறப்பாக செய்கிறாங்க, நீங்கள் அங்கே அதிகமாக பயணிச்சுட்டு நாங்கள் இருக்கிறதுனால எனக்கு அங்கே குறைன்னு சொல்ல முடியாது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த மெக்கா அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும். இல்லை, இதுவும் ஒரு இஸ்லாமியர்கள் மேலே வைக்கக்கூடிய அரசியலாக பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்க மேலே தப்பு இல்லைல்ல. அவங்களுக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவ்வளோ உதவி செய்கிறாங்க. அவங்க உதவி பண்ணாமல் ஒரு அலட்சியமாக விட்டுருந்தா பரவாயில்ல. அப்போ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதிகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை மீறி இயற்கையாக மரணிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தொடர்ந்து இத்தனை வருடங்கள் வந்து ஹஜ் பல வருடங்களாக நடக்குது. இந்த வருடம் தான் அதிகமான மரணமா? ஆமாம், இந்த வெயில் தாக்கத்தினால அதிகமான மரணங்கள் இந்த தடவை. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கூட்ட நெரிசலில் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. இந்த வந்து வெயில் தாக்கத்தில் இயற்கையாக இறந்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்தியா தரப்புலேருந்து ஹஜ்ஜுக்கு சில பயணிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சரியான ஏற்பாடுகள் செய்யலை, சரியாக வந்து அங்கே எங்களுக்கு எந்தவித வசதியும் ஏற்படுத்தலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குறைகள்லாம் சொல்கிறாங்க. இந்திய அரசு அங்கே என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க வழக்கமாக அவங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் என்னெல்லாம் செய்யுதோ இது எல்லாமே ஹஜ் கமிட்டி, தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, அந்தந்த ஸ்டேட்டில் இருந்து எல்லா கமிட்டிகளுமே இந்த மாதிரி பேக்கேஜாகவே ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அவங்கள்ட்ட என்ன தொகை வாங்குறாங்களோ அதுக்கான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருவாங்க. டிக்கெட்டு கொடுப்பாங்க, ஹஜ் விசா கொடுத்துருவாங்க, அவங்க மினால தங்குறதுக்கு கேம்ப்பு கொடுத்துருவாங்க,
மக்கால இருந்து ஒரு குறிப்பிட்ட 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அசிசியா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல அவங்களுக்கு தங்குறதுக்கான ரூம் கொடுத்துருவாங்க, மதினால ரூம் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. பட் சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஹஜ் கமிட்டி ஒரு காசுக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லா இடத்துலையுமே ஒரு வசதிகள் இருக்கும். தனியார் நிறுவனத்துக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அதான் வித்தியாசம். அதிகமாக காசு கொடுத்து வசதியாக போகணும், நம்மளுடைய கேம்ப் வந்து பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படும் போது தனியார் நிறுவனத்தை சூஸ் பண்ணுறாங்க. நமக்கு உடல் திடகாத்திரமாக இருக்குது, வாலிபத்திலே ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறோம், காசும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சா ஹஜ் கமிட்டியை நம்ம சூஸ் பண்ணலாம். பட் எல்லா வசதியும் அவங்களும் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஒரு தனியார் நிறுவன அளவுக்கு அவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்களால ஒரு கவர்மெண்ட் மூலமாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இப்போ ஹஜ் கமிட்டினா வந்து இந்திய ஹஜ் கமிட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி, இந்திய ஹஜ் கமிட்டி. இப்போ இவர்களெல்லாம் அங்கே இருப்பாங்களா? அரசு சார்ந்த துறை சார்ந்தவங்களே கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லை அதுவும் ஏதாவது கான்ட்ராக்ட் அந்த மாதிரி போகும்? அப்படிலாம் இல்லை. இந்த கவர்மெண்ட்லேருந்தே அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. வருஷம் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க. ஹஜ்ஜு மெயினாக அந்த ஹஜ்ஜுடைய வேலை, ஹஜ்ஜுடைய சீசனில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஹஜ்ஜு இல்லாத நேரத்தில் அந்த வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹஜ் கமிட்டி மூலயமா போகிறக்கான பெனிஃபிட் என்ன இருக்குது இந்த மக்களுக்கு? 2 பெனிஃபிட் தான். ஒன்று வந்து காசு ரொம்ப கம்மியாகும். ப்ரைவேட்டில் ஸ்டார்டிங்கே வந்து 7 லட்சம் 6.5 லட்சம் அந்த மாதிரி வரும். ஆமாம், கண்டிப்பாக வரும். இப்போ கூடியிருக்கு, கொரோனாக்கு அப்புறம் கூடியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 4.5 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 7 லட்சம் இருக்குது ஸ்டார்டிங்கில். அடுத்த வருஷம் கண்டிப்பாக 8 லட்சமாவது மாறும். காரணம் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் அதிகமாகுது. அங்கே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் லக்ஸரியாக மாற்றிட்டு வராங்க. லக்ஸரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே அமௌண்ட் கூடுது ப்ரைவேட்டில். கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 3.5 லட்சத்துல இருந்தே போகலாம். அமௌண்ட் பெரிய டிஃபரன்ஸ் வரும். ஆமாம், நிறைய 50% மேலே 2 பேர் போயிடலாம் அதில். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த 5 லட்சம் 3 லட்சம் 7 லட்சம் சொல்கிறீங்கல்ல, இது விசாக்கான செலவுகள் மட்டுமா இல்லை லக்ஸரினா எந்த மாதிரியான? லக்ஸரிங்கிறது இப்போ அதுக்குன்னு சில பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஏபிசின்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ 7 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் 18 லட்சம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு தனியார் நிறுவனத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற அவங்களுக்கான ஒரு சர்வீஸை அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. என்னன்னா, ஹஜ்ஜுங்கிறது வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹஜ்ஜுடைய இந்த புனித யாத்திரையை இவ்வளோ லக்ஸரியாக செலிப்ரேட் பண்ணணுமான இஸ்லாமிய வழிமுறைகள் இருக்கா? அப்படி கிடையாது. இல்லை, இது ஏன் இந்த மக்கள் இந்த மாதிரி போகிறாங்க? அந்த மாதிரி போகிறாங்க மீன்ஸ் அந்த மாதிரி அந்த உள்ள கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ அந்த உள்ள கவர்மெண்ட் எந்த டென்ட்டுமே போடாமல் வெறும் பொட்டல் மைதானத்தில் தான் போய் தங்கணும்னு சொன்னாலும் தங்குறதுக்கு ரெடி. பெட்டு போட்டு ஏசி போட்டு இதில் தங்குறீங்களா, இதை விட கம்மியாக தங்குறீங்களான்னு ஆப்ஷன்ஸ் கேட்டால் 2 தரப்பான மக்கள் நம்மளும் இருக்கோம்ல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் நமக்கு வசதி பண்ணி கொடுக்குது. ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாத்தோட முறைகள் வந்து வித்தியாசம் வருது இல்லை? அப்போ வழிமுறைகள் மாறுதுன்னு எடுத்துக்கலாம்ல. வசதியை வந்து நபிகள் நாயகம் ஏற்றது. ஆமா. அப்போ இந்த ஹஜ்ஜுங்கிறது வந்து நபிகள் நாயகம் காட்டி கொடுத்த ஒரு வழிமுறை. இது குரான்லையும் சொல்லப்படுது. இதை வந்து சவுதி அரசே ஊக்கப்படுத்துவது வந்து இஸ்லாத்துக்கு மாறுபட்டு தானே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வசதியே இல்லை அப்படின்னாலும் மக்கள் போறதுக்கு தயார். ஒரு விஷயம் அந்த கவர்மெண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால இல்லை நீங்கள் வசதியாக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி இருந்தால் அவங்க வசதியெல்லாம் எல்லாத்தையும் இடிச்சு முடிச்சுட்டு நார்மலாக ஒரு வெறும் டென்ட்டை மட்டும் போட்டு வச்சிருக்கலாம். நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய கடமைகளில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிறை 8 வந்து மினால இருக்கணும், பிறை 9 அரஃபால இருக்கணும், இல்லை கூட்டம் அதிகமாக இருக்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அப்படி மாற்றினா தான் தப்பு. நமக்கான சில வசதிகளை வந்து சில இடத்துல மாற்றுறாங்களே தவிர அந்த கடமைகளை மாற்றலை. இல்லை, அதுதான். அது வந்து இஸ்லாத்தில் வந்து சொல்லப்படுற விஷயத்தை விட அதிகமாக சவுதி அரசு மீறுதான் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்குறப்ப. இதுல மீறு, ஏன்னா துபாய் எப்படிப்பட்ட நாடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் இப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் சவுதி அப்படி இருக்கக்கூடாதுல்ல. சவுதியை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். மக்கா மதீனாவை தனியாக வச்சுட்டு மக்கா மதீனா இல்லாமல் மற்ற ஸ்டேட்டை வந்து தனியாக பார்க்கலாம். மற்ற ஸ்டேட்டை தான் இப்போ இவங்க ரொம்ப டெவலப் பண்ணுறாங்க. லக்ஸரியா மாடர்னா ரொம்ப மாடலாக ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வராங்க. மக்கா மதீனா அதுதான் எனக்கு ஒரு சின்ன அதில் ஒரு சந்தேகம். டெவலப்புங்கிறது ஒரு நாட்டுக்கு அவசியமானது தான். கண்டிப்பாக. ஆனால் ஆடம்பரம் அதிக அளவில் போச்சுன்னா நிறைய அசம்பாவம் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக. அதாவது குரானுக்கு எல்லை மீறிய விஷயங்கள்லாம் அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ இஸ்லாம் கூறக்கூடிய சில விஷயங்களை சவுதி அரசு மறுக்குதா? அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி, அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் அவங்க எதை முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம இது பண்ண முடியும். இதுக்கு எப்படி சொல்ல முடியும்னா, அவங்க வந்து அந்த எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த நாட்டை டூரிஸ்டாக டெவலப் பண்ணுறாங்க. அது கூடுமா கூடாதாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது மக்காவை பேஸ் பண்ணி தான் சவுதிங்கிற ஒரு நாடு வந்து இந்த உலகம் முழுவதும் அறியப்படுது. அப்போது அவங்க டெவலப் பண்ணுறப்ப மக்காவை வச்சு தான் டெவலப் பண்ண போகிறாங்க. அப்படி கிடையாது.
இல்ல மக்காங்கிற அந்த ஒரு பிராண்டை வச்சு வச்சு அப்ப அது ஹராம் அந்த மாதிரி தானே எடுத்துக்கலாமா இருக்கும்? அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஜி. இப்போ வந்து பிராண்ட் வந்து இந்த ஹஜ் சீசன் வரும்போது இது கொஞ்சம் ஹை பீக்காக இருக்கும். ஹஜ் முடிஞ்சிருச்சுன்னா இது மக்கால நீங்கள் என்ன விஷயம் எடுத்தாலும் அது வந்து உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த வெயில் அதிகமாக, இதை விட வெயில் அதிகமாக எத்தனையோ ஊரில் அடிக்குது, எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பேசப்படுறது வந்து மக்கா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கிறதுனால, புனிதமான நகரம் இருக்கிறதுனால பெருசாக பேசப்படுது. இந்த இடத்துல எதெல்லாம் மாற்றம் ஏற்படுதோ இது மூலமா அந்த கவர்மெண்ட்டுக்கும் நிறைய இடத்துல இருந்து எதிர்ப்புகள் வரும். நம்மளும் அதை பத்தி நம்ம பேசுவோம். அது கூடுமா கூடாதாங்கிறது உங்களுடைய பார்வையில சவுதி அரசு வந்து இந்த மரணங்கள்லாம் நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த ஒரு ஸ்டெப்பு, அதாவது இந்த ஒரு முயற்சியை சவுதி எடுத்திருந்தா சில விஷயங்களை குறைக்கலாம். ஏன் வருஷம் வருஷம் இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்குது இல்லை? ஸோ இதை கண்டினியூ ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் இதை பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், சேஃபாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அது நம்ம ஒரு ஐடியா பண்ணுறோம். ஓகே, இந்த தடவை வந்து இவ்வளோ வெயில் காரணமாக இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது ஒரு இஷ்யூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கவர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா புது பிரச்சனை வரும், வேற ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி தான் ஹஜ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து சவுதி புது புது பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு மக்களுடைய ஒரு வால்யூம் வந்து சவுதியும் பார்க்கல, இவ்வளோ ஒரு வெயில் அந்த நாளில் சவுதியும் பார்க்கல. ஸோ இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம்தான். எந்தெந்த பிரச்சனை வருதோ அதை உடனடியாக அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்காது, வேற ஒரு பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரலாம். அது இயற்கையாக அந்த நேரத்தில் வர்றது. இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புயல் வந்துச்சு, பயங்கரமான புயல். அது இயற்கையான ஒரு விஷயம். அந்த டைம்ல கரெக்டாக வந்துச்சு, கரெக்டாக ஹஜ்ஜுடைய சீசன்ல. அது அந்த நேரத்தில் இது ப்ரீகாஷனாக முன்னாடி பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை? இதுல திருக்குறான்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அந்த நாட்டுடைய வெதரை பொறுத்து அன்னைக்கு. ஆனால் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் எதுவுமே கிடையாது. மற்ற நாடுகளில் எதுவும் அதுவும் ஒரு நாடு, அது அவ்வளோதான். தமிழ்நாட்டிலேருந்து ஹாஜிமார்கள் வந்து பயணம் மேற்கொண்டாங்க. எந்த வருடமுமே வந்து ஹாஜிமார்கள் அங்கே போனாலும் எந்த சிரமம் இருந்தாலும் அது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு ஊர் சைடு ஒரு 10 பேர்கிட்ட பழகுறாங்க, நண்பர்கள், உறவினர்கள், அந்த மாதிரி தகவல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா அதிகமானதுலேருந்து அங்கே இருந்துக்கிட்டே வந்து ஒரு ஆடியோ வந்து பகிர்ந்தாங்க. அந்த ஆடியோ நம்மக்கிட்டேயும் இருக்குது, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பெண்களும் அதிகமாக அந்த ஆடியோக்கள்லாம் நிறையா பேசியிருக்காங்க. இந்த ஆடியோக்கள்லாம் வைரல் ஆகுது. எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி செய்திகள் அதிகமாக பகிரப்படாது, இது அதிகமாக பகிரப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது எதில் ஏற்பட்டிருக்கு? ஹஜ் கமிட்டியில் மூலமாக, அதாவது அரசு மூலமாக போனவங்கள்ட்ட இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் தான். இந்த வருஷம் அவங்க ஒரு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன ஹஜ் கமிட்டியில் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க. இது வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க இப்போ நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம். இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? 3.5 லட்சம் வாங்குறாங்க ஹஜ் கமிட்டி ஒரு ஆளுக்கு. ப்ரைவேட்டில் எவ்வளோ வாங்குறாங்க? ஸ்டார்டிங்கில் 7 லட்சம் வாங்குறாங்க. இப்போ முதல் விஷயமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, காசுக்கேற்ற ஒரு குவாலிட்டி தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்க இப்படி தான் இருப்பாங்களா? இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹஜ்லையும் சிரமம் இருக்க தான் செய்யுமா அப்படின்னா காசுக்கு ஏற்ற குவாலிட்டி, இவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறது வந்து, அவ்வளோதான். தொடர்ந்து வருடம் இந்த பக்ரீத் மாதம் இதெல்லாம் நடக்குது. இந்த பக்ரீத் மாதத்தில் இந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக சவுதியில் கூடுவது ஏன்னா பக்ரீத் அந்த ஒரு 6 நாள் வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 நாள் மட்டும் தான் ஹஜ் செய்ய முடியும். அதனால தான் எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடதுக்கான முக்கியமான காரணம். ஹஜ் அப்படிங்கிறது பருவமடைந்த முஸ்லிமான ஆண் பெண் எல்லாருக்குமே இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை தான் ஹஜ் அப்படிங்கிற ஒரு கடமை. நம்மளுடைய தேவைகள்லாம் போனதுக்கு பிறகு, நம்மளுடைய குழந்தைகள்லாம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம், நம்மளுடைய கடன்லாம் நீக்கினதுக்கு அப்புறம், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக இறைவனுக்கு செய்யக்கூடிய 5வது இஸ்லாத்துடைய கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. ஸோ இந்த கடமை வந்து ஒரு ஆண் பெண் முஸ்லீம்களுக்கு வந்து அப்போ தான் கடமையாகுது. அப்போ இதை எப்போ செய்ய முடியும்னா வருஷத்தில் ஒரு 6 நாட்கள் இருக்குது. துல்ஹஜ் மாதம்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துடைய காலண்டர் படி. துல்ஹஜ் மாதம் 8வது பிறையிலிருந்து 13வது பிறை வரைக்கும் இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். இந்த 6 நாள் ஒரு நாள் ஒரு இடத்துல குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட இடத்துல நம்ம தங்கணும், அவ்வளோதான் ஹஜ். ஸோ அது தங்கி முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய அந்த கடமை முடிஞ்சிடும். இது எத்தனை வயதில் இருக்கிறவங்க பண்ணணும்? பருவமடைந்த ஒரு 14-13 வயசுல இருந்தே ஆண் பெண் இருந்து போக ஆரம்பிக்கலாம். வயது வரம்பு கிடையாது, எவ்வளோ வயசானாலும் அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹஜ்ஜுங்கிற அந்த கடமையை முடிச்சுன்னா இஸ்லாத்தில் அவ்வளோதானே அந்த கடமை? அப்படி கிடையாது. இப்போ ஹஜ்ஜுடைய கடமை முடிஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகுது.
இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் முடிக்கிற அளவுக்கு இறைவன் நமக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்கான், அந்த ஒரு அருட்கொடையை கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை இறைவனுக்குன்னு எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில. ஹஜ்ஜையே முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வராரு அப்படின்னா, அன்று பிறந்த குழந்தையை போன்று அவர் எந்த பாவமும் இல்லாத ஒரு மனிதராக அங்கிருந்து மக்கால இருந்து அவர் வரப்போறார். ஸோ அப்போ அன்று பிறந்த குழந்தை மாதிரி அவர் மரணம் வரைக்கும் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர, எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் இறைவன் மன்னிச்சிருவா அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஹஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து கடன்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பருவம் அடைந்த ஆண் பெண்கள் அப்படின்னா ஒரு 25-30 வயசு இல்லை 30-40 ஒரு தொழில் செய்வாங்க, லாஸ் ஆகும். இவங்க கடன் வச்சுக்கிட்டே செய்யக்கூடாத ஹஜ்ஜை வந்து செய்கிறாங்களா இஸ்லாத்தில்? அந்த மாதிரிலாம் நடக்குதா? அந்த மாதிரி செய்கிறது கம்மி தான். சில பேர் எப்படி செய்கிறாங்கன்னா, உம்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஹஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நம்ம செய்கிற பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டே இருக்குது, நம்மளுடைய மகனுக்கு வந்து திருமணம் முடிக்காமல் இருக்கும், இப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு இறைவனுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் பண்ணுறாங்க. அப்படி அது இங்கேருந்தே நம்ம பிரார்த்தனை செய்யலாம். அப்போ இதுக்காக போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு மனவேதனை இருக்கக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சில பேர் போகிறவங்க இருக்காங்க. அது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நன்மையான விஷயத்தை செய்யறதுக்கு பாவத்தை செஞ்சுட்டு நன்மை செய்யக்கூடாது. இல்ல அது தொடர்ந்து அங்க நடக்குதா இந்த மாதிரி? இல்ல இப்போ வந்து மாறிடுச்சு. இஸ்லாத்துல அந்த வழிமுறைகள் இல்ல. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி இஸ்லாம் போதிக்கவே கிடையாது. கடன் வாங்கி போகக்கூடாது, வட்டிக்கு வாங்கி போகக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய பணத்துல நம்மளுடைய செலவுகள்லாம் போய் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போது அந்த பணம் இருந்தா நமக்கு கடமையாகும். ஸோ ஓகே, அந்த கடமையை நிறைவேற்றாமே நம்ம மரணிச்சு போறோம், அப்ப இறைவன் நம்ம கேள்வி கேட்க மாட்டான். ஏன் என்னுடைய கடமையை நீங்க நிறைவேற்றலன்னு கேள்வி கேட்க மாட்டான். பிகாஸ் நமக்கு அந்த ஒரு கடமையே ஆகலை. இந்த ஹஜ்ஜுடைய வழிமுறைகள் வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வந்து நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும், இந்த மாதிரி இஸ்லாத்துல நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து முறையா ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு நான் போகணும்னு விரும்புறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான தகுதிகள்லாம் வேணும்? ஏன்னா ஒரு இலவசமாக, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு 7 லட்சமோ 3 லட்சமோ பெரிய தொகையாக இருக்காது. ஆனால் அதே சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 3 லட்சம் சேகரித்து வைத்து ஹஜ்ஜுக்கு போகிறது பெரிய ஆசையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குல்ல, இதுலேயும் சில முறைகேடுகள் நடக்குது. பணம் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இலவச விசா, அதாவது குறைந்தான விலைகளை போகிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஹஜ்ஜுக்கு போக முடியல. அப்போ நீங்கள் வந்து ஒரு பணக்காரர்களாகவும் இருக்கட்டும், செல்வந்தர்களாகவும் இருக்கட்டும், அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு போகிறனால அவங்களுக்கு மறுக்கப்படுது. அவங்களுக்கு உங்களுடைய தரப்பில் இறைவன் காட்டிய அந்த வழிமுறைகள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கானோ செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த செல்வத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு செல்வத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு வறுமையும் இறைவன் நாடியிருக்கான். இப்படி தான் இறைவனுடைய ப்ரோக்ராமே அதெல்லாம் அப்படி தான் அமைச்சிருக்கான். ஸோ செல்வந்தர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை வந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. 2வது தடவை போகும்போது அவங்க போகாமல் அவங்களுடைய குடும்பத்திலேயே, இப்போ இந்த தடவை நான் போகிறேன்னா நெக்ஸ்ட் தடவை என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளையோ அந்த மாதிரி நான் அனுப்பணும். அதுவும் எல்லாரும் போய் முடிச்சுட்டாங்கன்னா அது அந்த பணத்தை யாராவது ஏழை குமர்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ, ஏழையான வறுமையான குடும்பத்துக்கோ, அவங்களுடைய ஆயுள் கனவு அதெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படி அந்த மாதிரி நம்ம நிறைவேற்றுறது தான் செல்வந்தர்களுக்கான ஒரு பொறுப்பு. அது வந்து ஒரு சதக்கா, ஒரு தர்மத்தினோட அடிப்படையில் என்ன செய்யலாம், நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இப்போ ஒரு நபர் வந்து இப்போ ஹஜ்ஜுக்கு போகணும்னு விரும்புகிறாரு, அவர் இஸ்லாம் காட்டி கொடுத்த அந்த வழிமுறைகளில் அவர் எப்படி பயணிக்கணும் ஒரு கேள்வி. இது போன்ற விபத்துகள், இந்த மாதிரி இயற்கை சீடர்கள்லாம் நடக்கல, அதுலேருந்து அவங்கள தற்காத்து கொள்ள அவங்க இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்கன்னா இதுலேருந்து பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக ஹஜ்ஜுக்கு வரலாம். இப்போ ஹஜ்ஜையும் உம்ராவையும் இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்குது. அரபியில் சொல்கிறதா இருந்தால் அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தில் இல்லை, இதுதான் ஒரு குர்ஆனுடைய வசனம். சரிங்களா? ஹஜ்ஜையும் உம்ராவையும் இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு வசனம். இந்த உம்ராவும் சரி ஹஜ்ஜும் சரி நிறைவேற்றுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ ஹஜ்ஜை நிறைவேற்றுறதா இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய கடமைகள்லாம் நீங்கினதுக்கப்புறம் நம்ம ஹஜ்ஜுக்கு போக போகிறோங்கிற தயாராகிட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் நம்மளுடைய உள்ளத்தால் என்ன செஞ்சுக்கணும், இங்கேயே நாம் செய்த தவறுகளை எல்லாம் பாவ மன்னிப்பு, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு மன்றாடி கேட்டு நம்மளுடைய உள்ளத்தை முதல்ல தூய்மையாக்கி கொண்டு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம தயாராகணும். அப்போ ஹஜ் அப்படிங்கிறது ஒரு 40 நாள் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம். 40 நாளுங்க அப்படிங்கிறது அதிகமான நாட்கள். அதில் ஹஜ்ஜுடைய நாள் அப்படிங்கிறது 6 நாள் தான். 6 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். மற்ற நாட்கள்லாம் அவங்க அங்கே ஹோட்டலில் இருப்பாங்க, நார்மலாக காபா வலம் வருவாங்க, இந்த மாதிரி தான் அவங்களுடைய நாட்கள் இருக்கும். இப்போ 6 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். இப்போ அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது ஹஜ் அப்படிங்கிறது 6 நாள் தான்.
6 நாள் முடிச்சிட்டாங்கன்னா அந்த கடமை அவங்களுக்கு நீங்கிடும். இப்போ அவங்க போகிறதே அந்த 6 நாட்களை பரிபூர்ணமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவேற்றுறதுக்காக தான். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி இங்கேருந்து அவங்க முன்னாடியே போகும் பொழுது இப்போ இந்த தடவை வந்து அதிகமான வெப்பத்தில் அதிகமான இறந்துருக்காங்க. இது மூலமாக சில பேருக்கு அந்த அச்சங்கள் வரும். வயசானவங்க நெக்ஸ்ட் இயர் போகலான்னு நினச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனத்தளவில் அவங்களுக்கு சில பாதிப்பு ஏற்படலாம். அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம் தயாராகிட்டோம் அப்படின்னா மரணத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் யாருக்கு எந்த இடத்துல நாடுறானோ, எந்த நேரத்தில் எந்த நொடியில் நாடுறானோ, எப்படி நாடுறானோ அப்படிதான் மரணம் ஏற்படுது. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி நம்மளால மரணிக்கவே முடியாது. ஸோ இதுதான் இறைவனுடைய ஒரு நீதி. அதை காரணமாக வச்சு நம்ம ஹஜ்ஜை தள்ளி போடுறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இது ஒரு விஷயம். நம்ம தயாராகிறது அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஹஜ் கமிட்டி மூலமாகவும் சரி, தனியார் மூலமாகவும் சரி, நம்ம போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவங்க அதுக்கான சில ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க. முதல் விஷயம், அவங்களுக்கான ஒரு அமீர்னு சொல்லுவாங்க, இந்த குழுவுடைய தலைவர். அந்த தலைவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சேஃபர் சைடில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம இருக்கலாம். நம்ம அங்கே இருக்கிறதுனால நம்ம என்னுடைய விஷயத்த யார் அந்த குழுவுடைய நிறுவனராக கைடாக இருக்காங்களோ அவங்க சொல்றதை நம்ம கேட்டு நடக்கிற பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. எதில் பிரச்சனை வரும் அப்படின்னா, நிறைய பேர் 1-2 தடவை போயிட்டு வந்தவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே பார்த்துக்கலாம், போய் வரதை பார்த்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த குழுவை விட்டு தனிச்சையாக என்ன செய்வாங்க, சில வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. தனியாக போகிறது, குரூப்பை விட்டு தனியாக போகிறது, சொல்லாமல் சில இடத்துல வெளியே போடுறது. இப்போ லாங்குவேஜ் தெரியாது, ஃபுட்டு தெரியாது, போலீஸ்காரவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற சமயத்தில் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இங்கே ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாங்கன்னா இங்கேருந்து அவங்க அந்த குழுவுடைய தலைவர், குழுவுடைய கைடு என்ன சொல்கிறாங்களோ, வழிகாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை திரும்ப வர்ற வரைக்கும் அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்டு நடந்தோம்னா எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராது. அவங்க எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. ஏறுறது இப்படி போங்க, இங்கே இருங்க, இதுதான் உங்களுடைய ரூம், இதுதான் வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே போதும். உங்களுடைய பார்வையில் சவுதி அரசும் சரியாக தான் பண்ணுது, இந்திய கமிட்டியும் ஹஜ் கமிட்டியும் அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. அதில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். அப்போ இந்த ஆடியோக்கள்ல சொல்றாங்க நம்பி வராதீங்க ஹஜ் கமிட்டியை நம்பி. அதாவது அவங்க முதல் தடவை போறவங்களா இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இப்ப போறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் இங்க இருக்குமா அப்படின்னு அந்த ஹஜ் கமிட்டியில அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அவங்க இங்கேயே சொல்லியிருப்பாங்க, இப்படிதான்மா இருக்கும், இப்படிலாம் இருக்காது அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய விருப்பம் தான், வர்றதே எங்கள்கிட்ட வாங்க, இல்லாட்டி உங்களுடைய விருப்பம் எங்க இதுல வேணா போலாம். அவங்க யாரும் கம்பல் பண்ணலை. வாக்கு கொடுத்து மாறினா தப்பு. உங்களுக்கு இத்தனை மீட்டர்ல இந்த ஹோட்டல் நாங்கள் தரோம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் நீங்கள் மாறி செய்கிறீங்க அப்படின்னு வாக்குறுதி மாறி இருந்தால் நம்ம ஹஜ் கமிட்டியை குறை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும். அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இதுதான் ரூம், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், இந்த வசதிகள் தான் இருக்கும், சாப்பாடு இப்படி தான் இருக்கும், எல்லாமே சொல்லிடுவாங்க. அதை தெரிஞ்சு தானே நம்ம போகிறோம். நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்திருப்பாங்க. மேபி அது அவங்களுக்கு முதல் தடவையாக இருந்திருக்கலாம். அந்த சிரமங்கள் எல்லா வருஷமே அது இயற்கை தான். அது இயற்கை விபத்துகளை தாண்டி வேற என்னென்ன சிரமங்கள் அங்கே ஏற்படும்? வேற சிரமம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஹஜ்ஜுக்கும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய உம்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் சரி, போறவங்களா இருந்தாங்கன்னா மக்காவுக்கு புனித யாத்திரைக்காக யார் போனாலும் அவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நடந்து அவங்க பழகிக்கணும். இதுக்கப்புறம் சவுதியில இன்னமும் அதிகமாக நம்ம நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, விரிவாக்கம் செய்யறாங்க. அப்ப நம்ம ஒரு வழியில உள்ள போனோம்னா திரும்ப அதே வழியில நம்மள விட மாட்டாங்க. சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஈஸியா வரும்போது அந்த வழியில விடாம என்ன பண்ணுவாங்கன்னா 10 கிலோமீட்டர் சுத்தி அனுப்பி விடுவாங்க. அப்ப இங்க இருந்து நம்ம நடந்து பழகிக்கணும். எப்ப நமக்கு அங்க கோவங்கள் வரும், எப்ப நம்ம வாய்ஸ் மெசேஜ் போடுவோம், எப்ப நம்ம அங்க இருக்கிறது வீடியோ எடுத்து போடுவோம்னா நம்ம அளவுக்கு அதிகமான கோவங்கள் ஆகும் போது தான் வீடியோ போடுவோம். எப்ப கோவமாவும் நம்மளை மீறி நம்மளுடைய எனர்ஜி இழக்கும் போது இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்ப அது வராம இருக்கணும்னா நடந்து பழகிக்கணும். இங்கிருந்தே நம்ம எந்த அளவுக்கு அதிகமா நடந்து பழகிட்டோமோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நமக்கு ஈஸியா இருக்கும். நடந்து பழகிட்டோம்னா நமக்கு அந்த எந்த சிரமமே இருக்காது. பொறுமை இல்லாட்டி அங்க பொறுமையை கத்துக்கணும், இல்லாட்டி இங்க இருந்து எடுத்துட்டு போயிடும். பொறுமைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பொறுமைங்கிறது இஸ்லாமும் சொல்லுது. இஸ்லாம் ஹஜ் உம்ரா போறதுக்கு மட்டும் பொறுமைங்கிறது சொல்லல, ஒரு வாழ்க்கையிலையும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் பொறுமை கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் பொறுமைக்கு ஆப்போசிட் தான் கோவம் அப்படிங்கிறது.
வந்து ஷைத்தானோட அவங்களுடைய புறத்துல இருந்து ஏற்படுத்துது. பொறுமை இறைவனுடைய புறத்துல இருந்து வர ஒரு விஷயம். இப்ப நம்ம திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு போறோம். அப்ப அந்த இடத்துல நம்ம திருந்த விடாம தடுக்கிறதுக்கு ஷைத்தான் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை எல்லா வகையிலையும் வழிகெடுப்பான். இப்ப ஆடியோ போட்டவங்களா இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனுசரிஞ்சு போறதுங்கிறது ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். பங்களாதேஷ்ல இருந்து உம்ராக்கு விசா எடுத்துக்கொண்டோ ஹஜ்ஜுக்கு விசா எடுத்துக்கொண்டோ வந்து சவுதியில வந்து நிறைய முறைகேடுகள்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் ஊடகத்துல செய்தியாக கூட வந்துச்சு. அங்க வந்து பிச்சைலாம் எடுக்கிறாங்க, தொடர்ந்து மற்ற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது அங்கே நடக்குமா? உண்மையிலுமே கண்டிப்பாக நடக்குது. நான் டெய்லியும் தவாஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒருத்தராவது அந்த மாதிரி கண்ணில் பட்டு நம்மள்கிட்டே வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, பேசஞ்சர் பயணிகளோட பயணியாக தான் அவங்களும் இருப்பாங்க. நார்மல் நம்மள மாதிரி தான் அவங்களும் ட்ரெஸ் ஹராமுடைய உடைய அணிஞ்சிருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து அது ஒரு முக்கியமாக நீங்கள் போட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு விழிப்புணர்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டிலேருந்து நாங்கள் வந்துருக்கோம். ஃபஸ்ட் இங்கிலீஷில் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. ரெண்டே ஹிந்தி இங்கிலீஷ் தான். இப்போ நாங்கள் இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்லேயே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க தான் அப்படின்றது. அப்போ அவங்க பேசும்போதே வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ஸை மிஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அவங்க ஃபேமிலியை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு லக்ஸரி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பட் ஃபேமிலியை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ இந்த மாதிரி காசு கொடுங்க, ட்ராவல் பண்ண காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. தெரியாதவங்க பணம் கொடுத்துருவாங்க. அப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஆட்கள் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தமிழ்னு சொன்னால் போதும், அங்கேயும் தமிழ் தான் நம்மளை காப்பாற்று. அதாவது நான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தமிழ்னு சொன்னால் அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்னடா அது தமிழ் தான், திரும்ப இங்கிலீஷ் கேட்பான், இல்லை தமிழ்னு சொன்னோன்னே போயிடுவாங்க. நம்ம ஏதாவது வேற லாங்குவேஜ் பேசணும்னா நம்மள்ட்ட காசு வாங்க போக மாட்டாங்க. ஆனால் அவங்க பக்காவா ப்ரீ பிளானடா பயங்கர பிளானடா இருப்பாங்க. அது நம்மள்ட்ட வாங்காம போகவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, பின்னாடியே வருவாங்க. அது அந்த இடத்துல அவ்வளோ புனிதமான ஒரு இடத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மகத்துவமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கேட்குறோமே, வர்றவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி கேட்குறோமே, அவங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து காபாவை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களுக்கும் பயங்கர டிசப்பாயிண்ட். இது சவுதி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஜெயிலில் போட்டு அவங்க டிபோர்ட் பண்ணிடுவாங்க. பயங்கரமாக பண்ணுவோம், பயங்கரமான தண்டனை இருக்குது அவங்களுக்கு. பட் அவங்க மக்களோட மக்களாக கலந்துருக்கிறதுனால கண்டுபிடிக்க லேட் ஆகுது. இருந்தாலும் அதை கூர்மையாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் பார்த்து நோட் பண்ணி தூக்கிடுவோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாம் காட்டி கொடுக்காத வழிமுறைகளை தான் பின்பற்றுறாங்க, சரியா? கரெக்ட், ஆமாம். இது வந்து ஒரு திருட்டு வச்சுக்கலாம், அதாவது ஆன்லைன் திருட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது ஒரு வகையான திருட்டு. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமியனா இருக்கிறேன், நான் வந்து ஹஜ்ஜுக்கு போறேன். நான் இப்போ அவர்களுக்கு பணம் கொடுத்தா இந்த திருடர்களுக்கு ஆதரவு மாதிரி தானே இருக்கு, அதாவது தெரியாம கொடுத்தா. கண்டிப்பா தெரியாம கொடுத்தா பிரச்சனை இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது அவங்கள்ட்ட அந்த மாதிரி தெரியாத நபர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா இப்போ உங்க காணொலி மூலமா நிறைய பேர் விழிப்புணர்வு அடையலாம். ஒருவேளை உங்க காணொலியை பாக்குறாங்க அப்படின்னா அடுத்த முறை போறப்ப அவங்க சுதாரிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஸோ இஸ்லாம் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து, அதாவது இவங்க உண்மையிலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த இடத்துல சவுதியில, இவங்க உண்மையிலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா நம்ம எப்படி அவங்களுக்கு உண்மையில பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை எப்படி நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யறது, அது ஒரு கேள்வி. இஸ்லாம் வந்து இதை வந்து இந்த திருட்டை இது மாதிரி திருடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இஸ்லாம் ஆதரவு தரது இல்லை. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கறது. இப்போ நம்ம ஒருத்தவங்க சரி போனா போதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை நம்ம ஊக்கப்படுத்துற மாதிரி, அவங்க இல்லை அவங்க வேணும்னே தான் கேட்குறாங்க, உண்மையிலே கஷ்டப்படலை அப்படின்னு தெரிஞ்சே நம்ம கொடுக்கறது வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம், நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணுறது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய அந்த இடத்துல செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு விஷயம். கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இல்லை இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அவங்க எப்படி அவங்கள வந்து உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் அங்கே போறவங்க உதவி செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட நேர்மையான மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும், எப்படி எதெல்லாம் அறிஞ்சு அவங்க உதவி செய்யணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் அங்கே வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து உதவி செய்யறது ரொம்ப பெட்டர். ஒன்று ஃபர்ஸ்ட் பர்ஸை காணும்னு சொல்லுவாங்க, மேபி காசு அவங்களுக்கு நீடாக இருக்கும். சில பேர் வந்து காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, எனக்கு ஃபுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தேவை என்னன்னு பார்த்து அதை அந்த டைமில் நிறைவேற்றி கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது உண்மைதான் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ இந்த பாகிஸ்தானியரும் பங்களாதேஷ் மக்களும் அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி முறைகேடான செயல்களில் சவுதியில் ஈடுபடுறாங்க.
இப்போ அந்த கும்பலுடைய கூட்டத்தினால அங்க திருட்டுகள் அந்த மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்கு ஜி. அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல அதிகமான கேமராக்கள் இருக்கு. ஒவ்வொரு குண்டூசி விழுந்தா கூட கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நுணுக்கமான கேமராக்கள் வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு திருட்டும் நடக்காம, எந்த ஒரு திருட்டும் நடக்கிறது இல்லை. நடந்தாலும் அவங்க அதுக்கான தக்க தண்டனையை அந்த அரசு வந்து உங்களுக்கு கொடுக்குது. இப்போ அந்த மக்கள் அதிகமா வந்து விசால வந்துடுறாங்களா, அந்த கூட்டமும் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணமா இருக்கு? அந்த கூட்டம் தான் உயிரிழப்பே அதிகம். ஏன்னா அதிகமான கூட்டங்கள் வந்து அந்த எஜிப்துல இருந்து வந்த மிஸ்ர்காரவங்க தான் அதிகமான உயிரிழப்புல ஈடுபட்டிருக்காங்க. அவங்க தான் அதிகமா இல்லீகலா விசால வந்தவங்க. இல்லீகல் நினைக்கிறது நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, காசு கொடுத்தானே போயிருக்கும், அது எப்படி இல்லீகல்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஹஜ் அப்படி அங்கே மெயினாக பெரிய போர்டே போட்டிருக்கும், ஹஜ்ஜுடைய லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஹஜ் செய்யக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு நம்ம கடமையாகவே இருந்தாலும், கையில் காசு வச்சுருக்கோம், எல்லாமே நமக்கு தகுதி இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் நமக்கு லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணாமல் ஹஜ்ஜு செஞ்சால் அது ரொம்ப இல்லீகல். அது மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க அந்த கவர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து அது இல்லீகல்னு அங்கே சொல்லப்படுது. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய மக்கள் தெரியாமல் ரூமுக்கு அடியில் ஒளிஞ்சு மறந்து இருந்து கடந்துட்டு போயிடுவோம், ஹஜ்ஜு செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இருக்கும் போது அவங்களுக்கான ஒரு கூடாரம் இல்லாமல் போனதுனால, பாத்ரூம் வசதி இல்லாமல் போனதுனால, வயசானவங்கலாம் இதனால் அதிகமாக இறந்து போனாங்க கவர்மெண்ட் மீறினதுனால. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள்லாம் வந்து சவுதியில் நிறைய வியாபாரங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கூட்டமைப்புகள், நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் இருக்கு. அவங்களாம் ஏதாவது உதவி செய்வாங்களா? இங்கேருந்து நிறைய செய்கிறாங்க. நிறைய இறைவனுடைய கிருபையில் நமக்கு என்ன ஹெல்ப்னாலும், ஒருத்தவங்க இறந்து போயிட்டாலும் சரி, ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான உடல் உதவியும் சரி, பண உதவியும் சரி, எல்லாமே. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு குடும்பம், ஒரு மக்கள் போகிறாங்க அப்படின்னா, இப்போ அங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இயக்கங்களோ இருக்காங்கல்ல, மக்கள் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஏதாவது ஒரு ஒரு உறவினரை தொலைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு பொருளை தொலைச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி மக்களை எந்தெந்த இடத்துல அப்ரோச் பண்ணலாம், இந்த இடத்துல இங்கே போனால் நமக்கு இவங்களை வந்து பார்த்து கண்டுபிடிச்சி இவங்கள்ட்ட உதவி கேட்கலாம்னா அந்த மாதிரி இடங்கள் எந்த இடங்கள்? ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் 2 விஷயம் இருக்குது. காணா போடுறவங்களே தேடுறவங்க ஒன்று. இப்போ காணா போனவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு விஷயத்தை தேடி தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. யாராவது தமிழ் மக்கள் கண்ணில் பற்ற மாட்டாங்களா அப்படின்னு. தேடுறவங்களும் தொலைச்சவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் தேடுவாங்க. இப்போ 2 பேருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் தான். நம்ம யாரை நம்மளை கூப்பிட்டு போயிருக்காங்களோ, ஏதாவது ஒரு ஹோட்டல் தங்கியிருக்க நம்பரோ, ஹோட்டல் நம்பரோ, அந்த சவுதி நம்பரை வந்து நம்ம மறக்காமல் ஒரு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக தமிழ் மக்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தரை பார்த்துடலாம், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும். இப்போ குறிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துக்கு போனால் இப்போ மந்தவெளி போனால் இவரை பார்த்துடலாம் அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ சவுதியில் வந்து அந்த மாதிரி ஒரு வேளை நடந்துருச்சுன்னா பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்க்கக்கூடிய மக்கள் அதை விழிப்புணர்வாக எடுத்துக்குவாங்க. அது அந்த இடத்துல எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, இப்போ ஒரு ஏரியாவுக்கு நம்ம போக முடியாது. தொலைஞ்சு போகிறதுங்கிறது அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் தொலைஞ்சு போவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பள்ளிவாசல்ல இருந்து எப்படி ரூமுக்கு வரதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ரூம்ல இருந்து பள்ளிவாசல் போகிற வழியில் எங்கேயாவது காண போயிடுவாங்க. எங்கே அதிகமாக தமிழர்கள் இருப்பாங்க, உதவி கேட்டுக்கலாம். தமிழர்கள் இருக்கிற இடம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க. ஜித்தால நிறைய தமிழர்கள், ஜித்தால நிறைய ஏரியா இருக்குது. அதில் ஒரு ஏரியாவில் சரஃபியா அப்படிங்கிற ஒரு ஏழை தமிழர்கள் இருப்பாங்க, பல்லத் அப்படிங்கிற ஒரு 7 தமிழர்கள் இருப்பாங்க. மக்கால அப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. எல்லா உலகத்துலேருந்து வர மக்கள் இருக்கிறதுனால இந்த ஏரியாலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் நிறைய தமிழ் மக்களை பார்க்கலாம். இந்த உயிரிழப்பு நடக்குது இல்லை, இது சவுதியில் வந்து அதாவது இந்த ஹஜ் டைமில் உயிரிழப்பு நடக்குது இல்லை, இது எந்த பகுதியில் அதிகமான மக்கள் உயிரிழப்பாங்க? இதுக்கு முன்னாடி அதிகமான உயிரிழப்பு நடந்த இடம் வந்து ஜமராத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடம்னு ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து ஒட்டுமொத்த நெரிசலும் ஒன்றாக கூடின ஒரு இடம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் நபர்கள் வந்து ஒரே இடத்துல அந்த கல் எறிகிறதுக்காக போகிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி 10 லட்சம் பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க கல்லை எரிஞ்சிட்டு ரிட்டர்ன் அதே வழியில் வருவாங்க. இப்போ ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகி நெரிசலில் வந்து வயசானவங்க மூச்சு கூட விடக்கூட இடம் இல்லாமல் இறந்து போனாங்க. நான் சொல்கிறது இது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இந்த விஷயத்தை அந்த கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக பிளான் பண்ணி ஒரு ஃப்ளோர் மாதிரி 4 இடத்துல ஒரு ஃப்ளோர் மாதிரி போட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் ஒருத்தர் கூட இப்போ மரணிக்கிறது இல்லை, அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே தான் அதிகமாக இறந்து போனாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா பிரித்து கொடுத்துருது. இந்தந்த கூட்டம் இந்தந்த நாட்டு மக்கள் வந்து இந்தந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கான வழியும் பிரித்து கொடுத்துருது. ஸோ எங்கேயுமே ஒன்று கேதரே ஆகாத மாதிரி அந்த கவர்மெண்ட் பாதுகாத்துறது. எங்கே ஒன்று கூடுறாங்களோ அங்கே தான் பிரச்சனை ஆகுது. அதில் தான் நிறைய மரணங்கள் ஏற்படுதுன்னு அதை கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சுட்டு அதை அப்படியே ஸ்பிட் பண்ணி விட்டுருவோம். இஸ்லாமியர்கள் வந்து புனித ஹஜ் யாத்திரையில் மரணிக்கிறதுங்கிறது வந்து விரும்புகிறாங்களா அதிகமாக?
இல்லை அப்படி மரணிச்சா இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது மார்க்கத்தில். இங்கேருந்து மரணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறதும் சில தப்பு, அங்கே போய் மரணிச்சா நல்லது அப்படிங்கிறது நினைக்கிறதும் தப்பு. அதாவது மதீனா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. மக்கா எப்படி ஒரு நகரமோ அதே மாதிரி சவுதியில் மதீனா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. நபி அவர்கள் அங்கே தான் இறந்துருக்காங்க, அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்ந்த பூமி. அந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது, இந்த மசூதிக்கு பக்கத்திலேயே பக்கி அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல யார் மதீனாலேயே வாழ்ந்து மதீனாலேயே மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சில சிபாரிசு இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த நபியுடைய சிபாரிசு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு வந்து நபி வந்து சிபாரிசு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நபி சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் சிறப்பு. மதீனாலே இங்கேருந்து வந்து மதீனாவுக்கு மைக்ரேட் பண்ணி போயிடுறது, எனக்கு மற்ற ஊரே வேணாம், இஸ்லாமியோடைய கண்ட்ரியில் தான் நான் வாழ போகிறேன், அங்கே தான் நான் செட்டில் ஆக போகிறேன், அங்கே வரக்கூடிய லாப நஷ்டத்தை நான் தாங்கிக்கிட்டு அங்கேயே நான் மரணிக்க போகிறேன் முடிவு பண்ணி யார் போகிறாங்களோ அவங்க அந்த நாட்டிலேயே மரணித்து அந்த ஊர்லேயே மதீனாலேயே மரணிச்சா அவங்களுக்கு தான் சிறப்பு. இது இல்லாமல் மக்கால ஹஜ்ஜுடைய டைம்லையோ உம்ராவுடைய டைம்லையோ மற்ற இடத்துலையோ மரணிக்கிறதுக்காக எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த மாதிரி வரக்கூடாது. அதாவது மரணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தற்கொலையும் சரி, நம்ம துவா பிரார்த்தனை கூட எனக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான பிரச்சனைக்காக பிரார்த்தனை துவா கேட்பாங்க, இறைவனை எனக்கு வந்து சீக்கிரம் மரணத்தை கொடுத்துரு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மரணத்தை கேட்கக்கூடாது. இஸ்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கும் போதே மரணத்தை கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. இப்போ மரணத்துக்காக ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அதுவும் தப்பான ஒரு விஷயம். இஸ்லாமும் திருக்குரானும் எது வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இயற்கை மரணங்களை குறித்து முன்கூட்டிய அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா? இந்த இயற்கை மரணங்கள் எப்படிலாம் வரும்? இயற்கை சீற்றங்கள் எப்படிலாம் இருக்கோ அது மூலமாக கண்டிப்பாக மரணங்கள் வரும். இப்போ திடீர்னு நம்ம இங்கே வெள்ளம் வருது இல்லை, இந்த மாதிரி சவுதியில் திடீர்னு வெள்ளம் வரலாம். ஸோ அங்கே அதிகமான வந்து சூறாவளி வரலாம், புயல் வரலாம், அந்த மாதிரி தான். அங்கே மழைன்னு பெஞ்சாவே நம்ம பயப்படணும். இப்போ நம்ம ஊரில் வந்து அதிகமாக பெய்கிற மழை சீசன் ஒன்று இருக்கும், நார்மலாக பெய்கிற சீசன் ஒன்று இருக்கும். அங்கே அப்படி கிடையாது. இன்னைக்கு மழைன்னு பேஞ்சாவே நம்ம பயப்படணும். அவ்வளோ ஒரு கடினமான மழையாக தான் அங்கே வரும், இடி அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே இயற்கை சீற்றனாலே நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுதான் இஸ்லாமும் சொல்லுது, இயற்கை எல்லா விதத்துலையும் வரும். வெப்பத்தில் வரலாம், தண்ணியில் வரலாம், காற்றில் வரலாம். முன்கூட்டியே அறிவிப்புகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கா? இறைவனுடைய நாட்டம் தான் எல்லாமே, எல்லாமே இறைவனுடைய புறத்தில் தான் வருதுங்கிறது குரான் சொல்லுது. நிறைய மக்கள் வந்து இப்போ ஹஜ் கமிட்டியில் கிடைக்கல அப்படின்னா, விசா கிடைக்கல அப்படின்னா பிரைவேட்டை நாடி தான் போய் ஆகணும், அப்படி ஒரு சூழலில் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கனவு இல்லை. கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய வந்து ஏஜென்சிகள், அதாவது இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சிகளை கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து எந்த வழியை சரியாக தேர்ந்தெடுக்கணும்? ஒருவேளை நமக்கு ஹஜ் கமிட்டியில் கிடைக்கலன்னா அந்த ட்ராவல்ஸை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி அவங்கள்ட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும். ஓகே, அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரிப்போர்ட் இருக்கும், போன வருஷம் அவங்க எப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்மளுடைய சொந்தக்காரவங்க யாராவது அந்த ட்ராவல்ஸில் போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வெரிஃபை பண்ணி பார்க்குறது. ஓகே, அவங்க எந்த டேட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணி போகிறது தான். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன்.